கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த பைபிள் ஸ்டடி மூலமா உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மறுபடியுமாய் ஆண்டவர் இந்த வேத பாடத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார். சின்ன ஜெபம் பண்ணிட்டு இதை நம்ம ஆரம்பிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை கர்த்தாவே இதை குறித்து நாங்கள் ஒவ்வொன்றாய் நாங்க தியானிக்கும் போது என் தேவன் அப்பா, நீர் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் கூட கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, பேசுகிற அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. என்ன காரியத்துக்காய் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கர்த்தாவே நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களோ அது அனுப்புகிற காரியமாய் வாய்க்கிட்டும் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. அநேகர் இது பிரயோஜனப்பட உதவி செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, கர்த்தாவே எல்லாரும் இதுல பிரயோஜனப்பட உதவி செய்யுங்க. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த வேதபாட வகுப்பு அப்போஸ்தலருடைய நடபடிகள் பைபிள் ஸ்டடி. இது வேத ஆராய்ச்சி. இதை பத்தி நம்ம பார்க்கும்போது இதனுடைய பெயர் காரணம் அப்படின்னா மூல பாஷையான கிரேக்க மொழியில இப்படி எழுத்துக்கள்ல வந்திருக்குது. இதுல ஆங்கில உச்சரிப்பு எப்படின்னா ப்ராக்சிஸ் டோன் அப்போஸ்டலோன். இது தமிழ் உச்சரிப்பு ப்ராக்சிஸ் டோன் அப்போஸ்டலோன். வேற ஒண்ணும் இல்ல, அப்போஸ்தலருடைய நடபடிகள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். இது எப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா செயல்கள், நடக்கைகள், நம்ம என்ன செய்யறோம் அந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில இது உடைய, ஆஃப் த என்ற பொருளை தரும் ஒரு இணைப்பு சொல். அப்போஸ்தலோன் அப்படின்னாலே அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள் தான். இது எல்லாம் நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு சில இடங்கள்ல வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஆதி சபையின் நடபடிகளின் புஸ்தகம், பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகளின் புஸ்தகம், அப்புறம் மிஷனரிகளின் புஸ்தகம், ஆவிக்குரிய சபையின் கையேட்டு புஸ்தகம் அப்படிலாம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல டிரான்சிஷனல் புக். உண்மையாவே இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் நம்ம ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தணும், ஒரு நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும். அதுதான் இதனுடைய நோக்கமே. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தங்களுடைய எஜமானுடைய பெயரையும் அதிகாரத்தையும் சுமந்து செல்பவர்கள். ராஜாதி ராஜாவாகிய இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை உலகம் எங்கும் அனுப்புனார். எதுக்கு? ஆத்துமாக்களை மீட்க தமது முழு அதிகாரத்தோடு பரிசுத்தாவியின் ஒத்தாசையோடு அனுப்புனார். அதே மாதிரிதான் நம்மளையும் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் இது மெயினா பார்க்க போனா 4 சுவிசேஷங்களும் ஒரு இணைப்பு பாலமா இருக்குது. இந்த 4 சுவிசேஷங்கள், இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் இந்த 4 சுவிசேஷங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமா இருக்குது. இது என்ன இணைப்பு பாலம் அப்படின்னா, முதலாவது நம்ம பாக்குறோம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு, எப்படி நம்மளுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாரு, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எப்படி சொன்னார்ன்ற காரியங்களை நிறைய பார்க்கலாம். ஆனா மார்க்ல அவர் என்ன செய்தார், புறஜாதிகள் மத்தியில நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. விசேஷமா 9 அற்புதங்களை நீங்க இதெல்லாம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி செஞ்ச அற்புதங்கள் என்ன செஞ்சாருன்னு. லூக்கால அவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஹவு ஹி ஃபெல்ட். யோவான்ல பார்க்கும்போது அவர் தம்மை வெளிப்படுத்தினார். நானே மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. அது போக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்படி தன்னை ஒரு தேவகுமாரனா அவர் காண்பிக்கிறார். இது எல்லாவற்றையும் வைத்துதான் இந்த ஆக்ட்ஸ், அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஒரு ரட்சிப்பின் புஸ்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதுல இருந்து 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புதிய ஏற்பாட்டுல உள்ள ஒரு வரலாற்று நூல். பழைய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம், தோரா பாக்குறோம், 12 ஹிஸ்டரி பாக்குறோம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் பாக்குறோம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரே ஒரு வரலாற்று புஸ்தகம் இது மட்டும்தான். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறினாரு, அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாள் வந்தது, எப்படி ஆரம்பமா சபை எப்படி உருவானது, இதுல இருந்து கிறிஸ்தவம் எப்படி எருசலேம்ல இருந்து மற்ற நாடுகளுக்கு, ரோமானிய பேரரசுக்கு, மற்றவங்க எல்லா இடத்துக்கும் பரவுச்சு, எப்படி அந்த அப்போஸ்தலர்கள்லாம் ரொம்ப ஆண்டவருக்காக பாடுபட்டாங்கன்ற காரியத்தெல்லாம் ரொம்ப கிளியரா இதுல நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது வந்து இதை எழுதினது யாருன்னு பார்த்தா லூக்கா. இந்த புஸ்தகத்தை எழுதினவர் வந்து லூக்கா. இவர் வந்து ஒரு மருத்துவர். அவர் மருத்துவராக இருந்ததுனால ஒரு நடுத்தர வர்க்கம் அல்லது உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவருக்கு வந்து நிறைய ஹை அபிஷியல்ஸோட ரொம்ப கனெக்ஷன் உண்டு. இவர் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டுல யூதர் அல்லாத ஒரே நபர். இதை வந்து இந்த கொலோசியர் 4:10-14 நீங்க பார்க்கலாம். நீங்க எழுதி வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது எப்படியாவது ஒரு கட்டாய ஒரு வேதத்தையும் கையில ஒரு நோட்டையும் எடுத்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அக்காலத்துல வந்து மருத்துவ கல்வி வந்து ரொம்ப வசதிப்படுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தெயோப்பிலுன்றவர் வந்து அவர் வந்து கணம் பொருந்திய ரோம அதிகாரி. அவருக்கு வந்து இந்த கடிதத்தை அவர் எழுதுறாரு. இதன் பொருள் என்ன அப்படின்னா, தெயோப்பிலு அப்படின்னா தேவனை நேசிப்பவர், அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவன். நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரை விரும்புறவங்க தான், காட் லவர். அப்ப நமக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிபி 30-62 இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பிறப்பிடம் எப்பன்னு பார்க்கும்போது அவர் சிரியாவில் உள்ள அந்தியோகியா நகரை சேர்ந்தவர். அவரு அங்க இருந்து அவர் அதுல இருந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்தது இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல வந்து மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்குது. நிச்சயமா எல்லாரும் பைபிள் ஸ்டடிக்கு எக்ஸாமுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கனால உங்களுக்கு இது தெரியும். சின்ன சின்ன காரியங்கள் சொல்ல விரும்புறேன். இதுல வந்து 1007 வசனங்கள் இருக்குது. 75 கேள்விகள். அதாவது பேசுகிற இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா அப்படின்னு, இக்காலத்துல ராஜ்யத்தை இவர்களுக்கு கொடுப்பீர் அப்படியெல்லாம் வந்து கேள்விகள்னு சொல்ற மாதிரி 75 கேள்விகள் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளில இருக்குது. அது போக 49 அதாவது நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கலாம். இது இல்லாம 14 இன்னும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்ல, இதே இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு 32 தேசங்களுக்கு இது வந்து பரவிச்சு சுவிசேஷம். 54 பட்டணங்கள், 9 தீவுகள், 110 நபர்களுக்கு வந்து இது அவங்களுடைய பேர்லாம் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய கண்டென்ட், அதாவது இந்த பொருள் அடக்கம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு முதல் 2 அதிகாரத்துல வந்து ஜஸ்ட் பேசிக், அதாவது அஸ்திபாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பரமேறினாரு, பரிசுத்த ஆவியின் வருகை எப்படி, பெந்தேகோஸ்த நாள், அப்புறம் சபை உருவானதை பத்தி 3-5 அதிகாரத்துல அவருடைய அற்புதங்கள், சபை கூடுதல், அனனியா சப்ரால் சம்பவம் இதெல்லாம் பார்க்கலாம். முதல் ரத்த சாட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்தேவான். அது வந்து 6-7 அதுல வந்து உதவிக்காரர்களுடைய நியமனம் எப்படி இருந்துச்சு, அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு, அந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். இது 8ஆம் அதிகாரத்துல வந்து பிலிப்பு வந்து சமாரியாவில போய் ஊழியம் செய்யறதையும், அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் யூதயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து ஒன்லி எருசலேம் வரைக்கும் தான் வந்து இருந்துச்சு. இப்போ வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு சமாரியாக்கெல்லாம். இந்த திருப்புமுனை வந்து மெயின் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி சவுல் வந்து பவுலான மனமாற்றமானார் அப்படின்னு சொல்லிட்டு. அது 9ஆம் அதிகாரத்துல. புறஜாதிகளுக்கு நற்செய்தி போகுது. எந்த அதிகாரம் 10-12. அதான் வந்து இந்த புறஜாதியாராகிய கொர்நேலியின் வீட்டுல ரட்சிப்பு, அவங்களுடைய வீடு முழுவதும் ரட்சிக்கப்படுகிறது. இது வந்து அதுக்கப்புறம் பேதுரு வந்து எப்படி ஜெயிலுக்கு போனாரு, இந்த காரியங்களை பார்க்கலாம். அடுத்தது 13-14 வந்து பவுலுடைய பயணம். அதுல வந்து பவுல் பர்னபா வந்து கலாத்தியா பகுதிகளுக்கு எப்படி அனுப்பப்பட்டாங்கன்ற காரியங்களை பார்க்கலாம். அடுத்தது வந்து 15 அதிகாரத்துல எருசலேம் சங்கம் வந்து ஆலோசனை பண்ற காரியங்களை பார்க்கலாம். 16-18 வந்து பவுலுடைய 2வது பிரயாணம். அங்கதான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு அவர் போறாரு. பிலிப்பி, அத்தேனே, கொரிந்து அந்த இடங்களுக்கு எல்லாம் போறாங்க. அடுத்த பயணம் வந்து 3வது 19-21 பார்க்கலாம். எபேசுவில் எழுப்புதல். பவுல் வந்து எருசலேமுக்கு திரும்பி வர்றாரு. அதுக்கப்புறமா 22-26 பார்க்க போனா அவர் வந்து கைது செய்யறது, விசாரணை செய்யற காரியங்கள், அந்த அகிரிப்பாவுக்கு முன்னாடியும் பேலிக்ஸ்க்கு முன்னாடியும் வந்து விசாரணை செஞ்சு அவர் தன்னுடைய தற்காப்பு உரைகள்லாம் என்ன எப்படி பேசினாரு, அந்த காரியங்களை அந்த 22-26 வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து 27-28 வந்து கப்பல் சேதம், மெலித்தா தீவு, ரோம் நகர்ல அவர் வந்து கைதியாக இருக்கும் போது எப்படி ஊழியம் பண்ணாரு, இத காரியத்தை பாக்குறோம். ஆனா வந்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஒரு அப்ரப்டா முடிஞ்ச ஒரு புஸ்தகம். ஏன்னு கேட்டா நம்ம எல்லாரும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இது வந்து ஒரு அப்ரப்டா முடிஞ்சிருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு வசனமாக நம்ம வந்து கொஞ்சமா ஆய்வு செய்வோம். அப்போஸ்தலர் 1:1 பார்க்கும்போது, தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்புன்னு பாக்குறோம். தெயோப்பிலு யாருன்னு பார்த்தோம். அந்த தியோப்பிலுக்கு வந்து
இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டார். தாம் சொந்தமா கட்டளையிடல, பரிசுத்த ஆவியினால கட்டளையிடுகிறார். ஒரு டிரான்ஸ்பர் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரம் வந்து கைமாற்றப்படுகிறது. என்ன கட்டளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம், மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். இதுதான் வந்து அவருடைய கட்டளை. இப்ப இதுல என்ன டிரான்ஸ்பர் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு தம்முடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது ஒரு தற்செயலா அவர் வந்து விட்டுட்டு போகல, ஒரு கட்டளையை கொடுத்துட்டு தான் போறாரு. அவர் சரீரத்துல இருந்த போது நேரடியாக வந்து கட்டளையிட்டார். ஆனா பரலோகம் போறதுக்கு முன்னாடி அவர் பரிசுத்தாவியார் மூலமாக இந்த கட்டளையை வந்து உறுதியும் படுத்தினார். இதுதான் நம்ம அடுத்ததுல பாக்குறோம். அப்போஸ்தலர் அப்படின்னும் போது அந்த லூக்கால வந்து நிறைய அந்த அப்போஸ்தலருடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட, லூக்கால மட்டும் இல்ல, இனியும் அடுத்த ஸ்லைட்ல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் யாரெல்லாம் அந்த அப்போஸ்தலர்கள்னு சொல்லிட்டு. அவர் வந்து தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ யார அவர் வந்து தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா, முதல்ல வந்து அழைக்கிறார், அதுக்கு முன்னாடி முன்குறிக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால நம்ம வந்து அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். இப்போ நம்ம அன்பு கூறும்போது அவரால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம். இது எங்க பாக்குறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ யார வந்து ஆண்டவர் அழைக்கிறாரு, முன் குறிக்கிறாருன்னு பார்த்தா இப்படி அறியப்பட்டிருக்கிறோம்ல. அப்போ ரோமர் 8:29 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய மெயின் காரியம் வந்து அவரை போல நம்ம மாறணும்ன்றதுக்காக தான் நம்மளை முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். நம்ம பாக்குறோம். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப எதற்காக தேவன் நம்மளை வந்து ஒரு முன் குறிக்கிறார் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம விளக்கிட்டு நான் திரும்பி நம்ம அந்த ஸ்டடிக்குள்ள போகலாம். மார்க் 3:14 நீங்க எடுத்தீங்கன்னா, பைபிள் எடுத்துக்கோங்க, கையில ஓபன் பண்ணிக்கோங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அடுத்த வசனம் வந்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அடுத்தது பார்க்கும்போது 2வது காரியம் எதுக்காக அவர் வந்து நம்மளை முன்குறித்திருக்கிறாருன்னா, அவருக்குள்ள நம்ம நடக்கணுமா. கொலோசியர் 2:6 பாக்குறோம். இன்னொன்னு வந்து எபிரேயர் 12:1 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை நோக்கி நம்ம ஓடணும், மற்றவங்க யாரையும் நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. அவரை மட்டும் நோக்கி இந்த ஓட்டத்துல ஓடணுன்றதுக்காக நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அடுத்தது வந்து லூக்கா 10:39 வந்து இயேசுவின் பாதத்துல அமர்றதுக்காக நம்மளை வந்து அவர் தெரிந்தெடுக்கிறார். இப்பதான் பார்த்தோம், நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காகவும் நம்மளை வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். முன்குறித்தவரை அவர் அழைத்து அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். எப்பொழுது அவர்களை அழைத்தார்னு பார்க்கும்போது, அவருடைய ஊழியத்துல வந்து 2வது ஆண்டின் தொடக்கத்தில் அவர்களை அப்போஸ்தலர் என்று அவர் வந்து பேர் சொல்லி அழைக்கிறாரு. இது எப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஒரு நிறைய விளக்கங்கள் இருக்கு. தனியா வரும்போது நான் வேணா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கிளியர் கட்டா வந்து பைபிள்ல கொடுக்கப்படலனாலும் அவருடைய மினிஸ்ட்ரி வந்து ஊழியங்கள் வந்து 3.5 வருஷங்கள்ல இருந்ததுல 4 பஸ்கா ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 4 பார்க்கலாம் நம்ம. அதாவது யூதர்களுடைய பஸ்கா மட்டும் இல்ல, கர்த்தருடைய பண்டிகை இப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த யோவான்லயே வந்து ஒரு 4 இடங்கள்ல 2:13, 5:1, 6:4, 13:1 இந்த இதுல எல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது எத்தனை பஸ்காக்கள். அப்ப 2வது பஸ்கா அந்த டைம்ல தான் வந்து இவர்களை வந்து தனியா பிரித்தெடுத்து அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுத்தார். இது எப்படின்னா, 12 அப்போஸ்தலர்கள் வந்து பழைய ஏற்பாட்டுல உள்ள 12 கோத்திரங்கள் இருந்தது போல புதிய ஏற்பாட்டு சபையை வழி நடத்த ஒரு 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து தெரிந்தெடுக்கிறார். இதை வந்து நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல 2லயும் 13லயும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இது 12 கோத்திரங்கள் சொல்றதுனால நான் இந்த யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இவங்க வந்து யாக்கோபுடைய பிள்ளைகள் கிடையாது, கோத்திரம். யூதா, பென்யமீன், எப்ராயிம், மனாசே, ரூபன், காத், சிமியோன், செபுலோன், இசக்கார், ஆசேர், நப்தலி, தான். இந்த இது எதுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா,
இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மத்தேயு 10:2-4 கொடுத்திருக்குது, மார்க் 3:16-19, லூக்கா 6:13-16, அப்போஸ்தலர் 1:13. இதுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் பேர்ல பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா வந்து சீமோன் பேதுருன்னு எழுதியிருக்காங்க. ஆனா அப்போஸ்தலர்ல வந்து ஒன்லி பேதுரு தான். அந்திரேயல்ல மாற்றம் இல்ல. இந்த யாக்கோபு வந்து செபதேயுவின் குமாரன் ஆகிய யாக்கோபுன்னு சொல்லிட்டு மத்தேயு, மார்க்ல எழுதியிருக்குது. ஆனா லூக்கா அப்போஸ்தலர்ல வந்து வெறும் யாக்கோபு தான். இது வந்து பெரிய யாக்கோபுன்னு சொல்றாங்க. யோவான் பிலிப்புல வந்து எந்த மாற்றங்களும் இல்ல. இந்த பர்த்தலேமியூ அடுத்தது வந்து பர்த்தலேமியூன்னு சொல்றது வந்து நத்தானியல்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நத்தான்வேல் நம்ம பாக்குறோம், கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்லிட்டு. அதுவும் இவரும் ஒண்ணுதான் அப்படின்றது தமிழ் வேதாகமத்துல கிளியரா கொடுக்கப்படவில்லை என்றாலும் நீங்க எப்பயும் நீங்க பார்க்கலாம், பர்த்தலேமியும் பிலிப்பும் எப்பயுமே வந்து ஒன்னாதான் இருப்பாங்க. எங்க போனாலும் ஒன்னாதான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தோமா, மத்தேயுல வந்து இந்த 4 அதிகாரத்திலையும் வித்தியாசங்கள் இல்ல. ஆனா யாக்கோபுக்கு வந்து யாக்கோபுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த யாக்கோபு வந்து சின்ன யாக்கோபு அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்காங்க. மத்தேயுல வந்து ததேயு என்னும் லெபேயு அடுத்த அப்போஸ்தலர். மார்க்ல வந்து வெறும் ததேயு தான் இருக்குது. இதே இது லூக்கால வரும்போது யூதா, யாக்கோபின் சகோதரன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து சீமோன், அவர் வந்து கானானிய சீமோன் சொல்லிட்டு மார்க்லயும் மத்தேயுலயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது லூக்கா அப்போஸ்தலர்ல வந்து சீமோன், அது செலோத்தே எனப்பட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இந்த யூதாஸ்காரியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு, மார்க், லூக்கா இதுல எல்லாம் இருக்கிறாரு. ஆனா அப்போஸ்தலர்ல வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுனால அவர் மரித்த பிறகு மத்தியா வந்து தெரிந்தெடுக்கப்படுகிறார். இந்த அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:2, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். நம்ம பார்த்தோம், இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எழுதினது வந்து லூக்கா தியோப்பிலுக்கு எழுதுறாரு. இது முதலாம் பிரபந்தம் எது அப்படின்னு பார்க்கும்போது இது லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை குறிப்பிடுகிறது. இப்ப இந்த லூக்கா வந்து நம்ம பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளையும் எழுதினாரு. இந்த லூக்கால எப்படி பார்க்கும்போது இயேசுவின் பிறப்பு, ஊழியம், அவருடைய பாடு, மரணம், பரமேறுதல், இந்த காரியத்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து இயேசு வந்து தொடங்கின ஊழியம். எல்லாரும் இது நோட் த பாயிண்ட், இயேசு தொடங்கின ஊழியம். ஆனா அப்போஸ்தலர்கள் வந்து அதை தொடர்ந்து செஞ்சாங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார். அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த ஊழியம் தொடர்கிறது. பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் வரைக்கும் தான் இருந்துச்சா? இல்ல. நம்மளும் அனுப்பப்பட்டவர்கள் தான், நம்மளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், நம்மளும் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கிறது. அடுத்தது அப்போஸ்தலர் 1:3, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்னு பாக்குறோம். இதுல வந்து 40 நாள் அளவுன்ற காரியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அடுத்தது வந்து திருஷ்டாந்தம், இப்படி சின்ன சின்ன காரியங்களை நான் திரும்ப விளக்க விரும்புறேன். அதாவது இது கிரேக்க மொழியில திருஷ்டாந்தம் அப்படின்னு சொன்னா மறுக்க முடியாத ஆதாரம். நிச்சயமா இதெல்லாம் வந்து ப்ரூவ்டு ஒன். அப்ப அடுத்தது வந்து 40 நாள் அளவும் அப்படின்றதுல வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல கிளியரா நான் சொல்றேன். நானு இதுல தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாகிய உரியவைகளை அப்படின்னும் போது நானுமே பல வருஷங்கள் வந்து எனக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியாது. தேவனுடைய ராஜ்யம் அடுத்தது வந்து பரலோக ராஜ்யத்துல வந்து வித்தியாசங்கள் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு வேதாகமத்துல ஒரு 70 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே இது பரலோக ராஜ்யம் சொல்லிட்டு 33 தடவை ஒரு 32 வார்த்தைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 14-17 பாக்குறோம் நம்ம. தேவனுடைய ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அது மாதிரி அதாவது லூக்கா 17:20-21 பார்க்கணும், அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 3:5 பாக்குறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருவாவிட்டால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தது வந்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் 3வது வசனத்துல மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்படி வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல காரியங்கள் நம்ம வந்து வேதாகமத்துல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் வந்து மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆனா வந்து அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் இப்ப சொன்னேன்னா அது வந்து கம்ப்ளீட் டாபிக்கா போயிடும். அது வந்து பிசிக்கல், நிச்சயமா இது வந்து மில்லினியத்துல நடக்க போகிற காரியங்கள். அதை குறிச்சு கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வேற ஒரு பைபிள் ஸ்டடியில பார்க்கலாம். அடுத்து 40 என்ற எண்ணையும் பார்க்கலாம். இதுல வந்து 12 முறை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு வந்து அவர் வந்து தரிசனமாகிறார். அந்த 12 முறை யாருக்கெல்லாம் தரிசனம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நானு அந்த 12 முறைன்னு சொல்றது வந்து முதலாவது மகலேனா மரியாளுக்கு மத்தேயு 28:1 பாக்குறோம். அந்த அவரோடு சேர்ந்து ஒரு மற்ற மரியாள்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா போனாங்க. அதுல 28:9 வந்து அவர் பிரத்யட்சமா வந்து தரிசனம் கொடுத்தாரு. எம்மாவு சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அது போக பேதுருக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. 2 இடத்துல அதை பாக்குறோம். 1 Corinthians 15:15, லூக்கா 24:34 பாக்குறோம். 10 பேரு. ஏன் அப்படி 10 பேருனா, ஒண்ணு வந்து யூதாஸ் காரியோத்து வந்து மரிச்சாரு. ஆனா தோமா அந்த இடத்துல இல்லாத நேரத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானார். யோவான் 20:19 பாக்குறோம். அடுத்தது 11 பேருக்கு தோமாவோட சேர்த்து அதே அதிகாரத்தை 26ஆம் வசனத்துல பாக்குறோம். 7 பேருக்கு அவருடைய யோவான் 21:1-22 பாக்குறோம் நம்ம. அடுத்தது வந்து 11 பேர் கூடியிருந்த சமயத்துல அந்த கலிலேயா அந்த மலைக்கு பக்கத்துல வந்து அவருக்கு காட்சி கொடுக்கறத பாக்குறோம். மத்தேயு 28:16. அதுல இன்னொன்னு மத்தியாவோட சேர்த்து வந்து ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகிறார். 500 பேருக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஒரு இடத்துல. 1 Corinthians 15:6 பாக்குறோம். இப்படி வந்து எல்லா அப்போஸ்தலருக்கும் தரிசனம் கொடுக்கிறார். இப்படி வந்து ஒரு 12 முறை 514 பேத்துக்கும் மேல வந்து ஆண்டவராகிய இயேசு வந்து தரிசனம் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாம். இவர் வந்து சும்மா தரிசனம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் வந்து ஆவியில வந்து பேசல. அவரை தொட்டு பார்த்தாங்க. தோமா வந்து தொட்டு பார்த்தாரு. அவரோடு கூட வந்து உணவு அருந்தினாங்க. லூக்கா 24:41-43 பாக்குறோம். இப்படி வந்து அவர் உண்மையாவே திருஷ்டாந்தம், அதாவது மறுக்க முடியாத ஆதாரத்தோடு அவர் வந்து வெளிப்படுத்தினார் தம்மை. இந்த 40ன்னு சொல்லும் போது இந்த 40 என்ற எண் வந்து எப்பயும் ஒரு கடினமான காலகட்டத்துக்கு பிறகு வரும் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. 40 பகல் 40 இரவு வந்து நோவா காலத்துல பாக்குறோம். பெருவெள்ளம் வந்துச்சு. அந்த பழைய வந்து உலகம் அழியவும் ஒரு புதிய குடும்பம் அது மூலம் ஒரு சமுதாயம் தொடங்குறதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம பாக்குறோம். அந்த 40 நாள் பெருவெள்ளம் மழை பெஞ்சதை பாக்குறோம். அடுத்தது மோசே இதுல வந்து நியாயப்பிரமாணம், இந்த வசனம் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்குது. யாத்திராகமம் 24:18 வந்து அவர் வந்து 40 பகல் 40 இரவு இருந்து தேவனுடைய சட்டத்தை இஸ்ரவேலுக்கு வந்து கட்டமைப்பதற்காக ஒரு 613 கட்டளைகள் அவர் வாங்கிட்டு வந்தாரு. இஸ்ரவேலருடைய வனாந்திர பயணம் உபாகம் 8:2 பாக்குறோம். அது வந்து 40 ஆண்டுகள் அவங்க அடிமைத்தன சிந்தனை மாறணுன்றதுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவங்க தகுதி பெறறதுக்காக ஒரு 40 ஆண்டுகள் வந்து பிரயாணம் பண்ணாங்க. இந்த 40 அடுத்தது ஓரே பயணம் வந்து எலியா மூலமா 40 பகல் 40 இரவு. 1 ராஜாக்கள் 19:8 பாக்குறோம். அடுத்த கட்ட தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அவரை தயார்படுத்திக் கொள்றதுக்காக அந்த ஒரு பயணம். அடுத்தது வந்து இயேசுடைய குழந்தை, அதாவது அவருடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறதுக்கு 40 நாட்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி உலகத்திற்கு வெளிப்படுத்துறதுக்காக அப்படி அந்த 40ன்னு பாக்குறோம். இயேசுடைய ஊழியம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அவரு அந்த சோதனை, அந்த உபவாச நாட்கள் அவர் வந்து 40 நாட்கள் இருந்த பிறகு சாத்தானால சோதிக்கப்பட்டது. மத்தேயு 4:2 பாக்குறோம். பிசாசை வென்று பரலோக ராஜ்யத்தின் ஊழியத்தை தொடங்கினார். அடுத்தது வந்து இதை இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர்களுக்கு 40 நாட்களுக்கு 40 நாட்கள் அளவும் அவர் வந்து தரிசனம் கொடுத்தாரு. அப்போ அதுக்கப்புறமா தான் சபையெல்லாம் உருவாகினது. அப்போஸ்தலர் 1:4 பார்க்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்ப யோவான் கொடுத்தது தண்ணீர் ஞானஸ்தானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்தது வந்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று அவர் சொல்றார். இதனுடைய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது யோவான் வந்து தண்ணீர் முழுகு வந்து ஒரு சுத்திகரிப்பு, அது வந்து ஒரு வெளிப்புற சடங்கு தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நம்மளை வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறுகிறோம்.
இதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் கொடுத்தது வந்து ஒரு மனம் திரும்புவதற்கான ஒரு வழிதான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா பரிசுத்தாவின் மூலமா நம்ம வர்றது வந்து ஒரு வல்லமையை நம்ம பெறுறோம். பழைய ஏற்பாட்டுல வந்து இது வந்து ஒரு நிழலாட்டமா இருக்குது. ஆசாரியர்கள் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளிப்பிரகாரத்துல அவங்க தங்களை சுத்திகரிச்சுட்டு, இப்ப இருக்கிற நீங்க பாக்கலாம், நம்மளுக்கு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு அவங்க வந்து இந்த தொழுகைக்குள்ள போற மாதிரி அந்த 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 அக்கினி ஸ்தம்பம், அதாவது ஆசாரியர்கள் வந்து அவங்கள வந்து கழுவிட்டு தான் உள்ளுக்கு போவாங்க. ஆசாரியர்கள் வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னாடியும், ஜனங்கள் வந்து தங்களை கழுவிட்டு தங்களுடைய பலிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியும், இந்த யாத்திரை 30:18 பார்க்கும்போது தங்களை வெளிப்புறமான சுத்திகரிப்பு, அவ்வளவுதான் இதனுடைய காரியங்கள். இது வந்து 1 கொரிந்தியர் 10:2 பார்த்தா அந்த அந்த வனாந்திரத்துல எல்லாரும் வந்து அந்த வழி நடத்தி வந்த போது அவங்க மேக ஸ்தம்பத்தினாலும் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பாக்குறோம். நம்ம அந்த மேகம் வந்து தேவனுடைய பிரசன்னம் தங்களுக்குள்ள இருக்கிறத அவங்க உணர முடிஞ்சு. சடங்கு இது வந்து ஆழமான காரியத்தை பார்க்கும்போது சுத்திகரிப்பு முடிஞ்சு எப்படி தேவன் வந்து மனிதரோடு நேரில் வாசம் பண்றாரு, நம்ம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இதுல உள்ள வாக்குத்தத்தம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு சொன்னா, யோவான் சொன்னது வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு தண்டோரா போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு அறிவிப்பாளர் மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்தப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அது நிறைவேறுகிறது. இதனுடைய ஆழமான வேத விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் தான் கொடுத்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அவரே தீர்க்க தரிசி. அவரு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றவராகவே அந்த பூமிக்குள்ள வந்தாரு. இதனுடைய காலம் வந்து முதல்ல யோவான் சொன்னது வந்து நியாயப்பிரமாண காலத்தின் முடிவு. ஆனா இப்ப பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமாக இது வந்து கிருபையின் காலம், இல்லைன்னா சபையின் காலம் கூட சொல்லலாம். இதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல உள்ள அந்த கம்ப்ளீட்டா அந்த நியாயப்பிரமாண ஒழிக்கல, ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரு. புதிய உடன்படிக்கையான சபையை வந்து அது பிறப்பிக்கிறத காமிக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய தாக்கம் இதுல அப்படின்னு சொன்னா, முதலாவது யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானம் வந்து மனம் திரும்புவதற்கான சிந்தனையில ஒரு மாற்றம். ஆனா வந்து ஆண்டவர் கொடுக்கறது ஒரு புதிய ஜீவன். இதுல உள்ள விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணீர்ல கழுவுனா நம்ம வந்து வெளிப்படையான கரை தான் நீங்கும். ஆனா ஆவினால கழுவப்படும் போதுதான் பாவத்தை மாற்றம். அப்பதான் தேவனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பா இருக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாருக்கும் கட்டாயம் தேவை. வரங்களை விட நம்மளுடைய சுபாவத்துல மாறுதல தான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது வந்து ஞானஸ்தானங்களின் ஒப்பீடு. தண்ணீர் ஞானஸ்தானம் பார்த்தோம், பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பார்த்தோம். இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று நம்ம வந்து இப்பதான் பண்ணோம். சிந்தனையில நம்ம தீர்மானம் எடுக்கிறது. ஆனா நமக்கு வந்து அதாவது பலம் கிடைக்கிறது வந்து நம்ம சாட்சியா நம்மளுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கிறது பரிசுத்தாவினால. தண்ணீர் ஞானஸ்தானம் வந்து சீஷனாக நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்போஸ்தலனாக இந்த சுவிசேஷத்தை வந்து தைரியமா அறிவிக்க தேவையான ஆவிக்குரிய பலனை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால நம்ம தொடர்ந்து இந்த பணியெல்லாம் செய்ய முடியும். இது வந்து ஒரு விசுவாசியின் அடையாளம் தான் தண்ணீர் ஞானஸ்தானம். ஆனா வந்து சபையை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய வரங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் வந்து ஒரு சபைக்குன்னு ஒரு உறுப்பினராக நம்ம சேர்றோம். ஆனா வந்து ஆவிக்குரிய சபையோடு நம்ம இணைக்கப்படணும்னா நம்ம கட்டாயமா வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் கட்டாயம் வேணும். அடுத்தது பார்க்கும்போது எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வந்து தண்ணீருக்குள்ள இறங்குறோம். ஆனா ஆவியானவர் இந்த தொடக்கத்துல ஜபத்துல கூட சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார்னு சொல்லிட்டு. சத்திய ஆவியானவர் தான் நம்மளை வந்து விடுதலை ஆக்குறவராய் வருகிறார். அப்போ இந்த சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவரால் நம்ம வந்து நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். பழைய மனுஷனை வந்து இந்த வாழ்க்கையில என்ன மாறுதல் நடக்குது அப்படின்னா, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். இதுல தண்ணீர் ஞானஸ்தானத்துல. அதே இது பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்துல வந்து பாவத்தை வென்று பரிசுத்தமாய் வாழ தேவன் வந்து நமக்கு உள்ளான மனுஷன்ல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க,
நீங்க எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ கட்டளை கொடுத்துட்டாங்க, எருசலேம் விட்டு போகாதுன்னு சொன்னாங்க. இப்போ அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி இங்க இதுல காமிக்கிறாங்க. இதுல என்னன்னு பாக்கணும், நம்ம வந்து ஒபே பண்ணணும். எருசலேம் விட்டு போகாத, நீ வந்து நான் பரமேறிட்டேன் அப்படின்னு சொல்ல 40 நாள் வரைக்கும் காட்சி எடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்குள்ள வந்து அவங்க அபிஷேகம் பண்ணப்பட போகிறாங்க. அதனால ஆண்டவர் அதை மனதுல வச்சுட்டு இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொல்லிட்டு. கீழ்ப்படுதலின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் ஒபீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு விருப்பம் இல்ல, இது வந்து ஒரு ஆணை. காத்திருங்கள், அது வந்து த நெசசிட்டி ஆஃப் வெயிட்டிங். ஏன் ரொம்ப அது முக்கியம் அப்படின்னா, உலகத்தையே மாற்ற போகிற ஒரு ஊழியத்திற்கு முன்பாக 10 நாட்கள் அமைதியா இருக்க சொன்னார். 10 நாட்கள்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, பெந்தைக்கோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் காட்சி அளித்தது 40 நாட்கள். அப்ப இந்த 50க்கும் 40க்கும் இடையில வந்து 10 நாட்கள் தான் எருசலேம்ல காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ உலகத்தை மாற்ற போகும் ஒரு ஊழியத்துக்கு ஒரு 10 நாட்கள் அமைதியா ஒரு இடத்துல இருப்பா. அப்பதான் நான் வந்து அந்த பாத்திரம் வந்து நிரப்பப்படணும் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம இருந்து வந்து அவரை நோக்கி பார்க்கணும். அப்போஸ்தலர் 1:6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இப்ப பாருங்க, இந்த சீஷர்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவ்வளவு நாள் நாங்க அடிமைத்தனத்துல இருந்தோம், இப்ப வந்துட்டீங்களே, நீங்க தானே ராஜாதி ராஜா, அப்ப நாங்க வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வச்சுட்டு, இக்காலத்துல நாங்க எங்களுக்கு வந்து ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு ஒரு பதவி ஆசை அவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில பார்க்கும்போது இதை தியானிக்க ஒரு 4 குறிப்புகளை சொல்லலான்னு விரும்புறேன் நானு. அந்த காலத்துல வந்து யூதர்கள் வந்து ரோமருடைய ஆட்சிக்கு இருந்ததுனால அவங்களுடைய மேசியா வந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிச்சு தாவீதின் அரசாட்சியை வந்து இந்த பூமியில நிறுவார் அப்படின்னு அவங்க வந்து ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலம் தான் இது அப்படின்னு அவங்க மனசுல வச்சாங்க. ஆனா அது கிடையாது, அவருடைய ஆதீனத்துல அந்த பிளான் கிடையாது. இது 4 இதா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தாவீதின் சிங்காசனத்தை குறிச்சு 2 சாமுவேல் 7:12-16 பார்க்கலாம். இஸ்ரவேலின் மீட்பு வந்து எசேக்கியேல் 37:21-28 பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது மேசியாவின் வருகை ஏசாயா 11:1-10, தானியேலின் தீர்க்க தரிசனத்தை பத்தி தானியேல் 7:13-14. இதை கொஞ்சம் விரிவா பார்க்கணும் அப்படின்னா, தாவீதின் சிங்காசனம் பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் தாவீதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார், உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அவர் சொன்னதுல தப்பே இல்லை, சீஷர்கள் கேட்டதுலயும் தப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு தப்பான எண்ணத்தோடு தான் கேட்கிறாங்க. ஆனா இதுதான் கரெக்டான டைம் போல அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் வந்து இயேசுவ தாவீதின் வழியாக வந்த வம்சத்துல வந்த மேசியா அப்படின்னு பார்த்ததுனால இந்த ராஜ்யத்தை கரெக்டா இந்த டைம்ல தான் வைப்பாங்க. ஒரு மாபெரும் ராஜ்யத்தை பூமியில வச்சுட்டு நம்மள ஆளுவாரு ஆண்டு மேசியா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. இஸ்ரவேலின் மீட்பு இந்த எசேக்கியேல் 37 பார்க்கும்போது, சிதறி போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் தங்கள் தேசத்தில் ஒரு ராஜாவின் கீழ் வாழ்வார்கள் என்றும் முன்னறிவித்தார். அப்போ அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியோடைய காரியமும் இப்பதான் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து யோசித்து இந்த கொஸ்டினை கேட்டாங்க. இதுல வந்து சீஷர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்துல மனசுல வச்சுக்கிட்டு இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீரோ இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதை வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ளத இப்போ வந்து கேட்கறத நம்ம திரும்பியும் பார்க்கலாம். மேசியாவின் வருகை அடுத்தது வந்து இந்த ஏசாயா 11:1-10 பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஈசாயின் அடிமரத்துல இருந்து ஒரு கிளை, அதாவது இயேசு எழும்பி அவர் நீதியோடு நியாயம் தீர்த்து ஒரு அமைதியான ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று கூறினார். அப்ப அவர் சொன்னது வந்து அவர் இயேசு வந்து மரித்து உயிர்த்தெழுந்தால் அந்த மகிமையான காலம் இப்போதே தொடங்கிவிடும் அப்படின்னு சீஷர்கள் வந்து மைண்ட்ல வந்து கணக்கு போட்டாங்க. ஆனா அந்த ராஜ்யம் வந்து ஆவிக்குரிய முறையில தான் தொடங்கும் அப்படின்னு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உணர முடியல. தானியேல் தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது வானத்து மேகங்களுடன் மனுஷகுமாரன் வந்து சகல ஜனங்களும் ஜாதிகளும் சேவிக்கத்தக்க நித்திய அதிகாரத்தை பெறுவார் என்று தானியேல் வந்து அதுல வந்து தானியேல் 7:13-11-14 பாக்குறோம் நம்ம. இது வந்து தானியேல் சொன்ன அந்த வேர்ல்டு ஃபுல்லா ஒரே ஒரு அரசியல் தான் இருக்கும். அப்போ சீஷர்கள் வந்து யோசித்தாங்க, இதுதான் நம்மளுக்கு வந்துச்சு, நம்ம வந்து இவ்வளவு நாள் நம்ம அடிமைப்பட்டு போனோம், இப்ப நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க வந்து இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர்,
பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, சீஷர்கள் வந்து ஒரு கால கெடுவை கொடுத்துட்டாங்க. ஆனா இஸ்ரேல் தேசம் வந்து ரோமர்கள் அடிமைத்தனத்துல இருந்து எப்போது விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எவ்வளவு கேள்வி இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆண்டவருடைய சித்தம் எப்பயும் நடக்கும். அதாவது மனிதர்களாகி நமக்கு வந்து சில காரியங்களை தெரிந்து கொள்ளும் உரிமை நமக்கு கிடையாது. ஆண்டவர் எதை வெளிப்படுத்துறாரோ அதுலதான் நம்ம வந்து அவருடைய சித்தம் என்ன, காலங்களை அறிந்து கொள்றதை விட ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது தான் ரொம்ப ரொம்ப மேலானது. ஆதீனம் அப்படின்னா அந்த வேர்ட் அத்தாரிட்டி அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய தனிப்பட்ட ஒரு அதிகார வரம்பு. அதனுடைய நாள் தெரியாது, நாளிகை நம்மளுக்கு தெரியாது. ஈவன் இயேசு கிறிஸ்து கூட அவர் வந்து அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தான் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 13:32 நம்ம பாக்குறோம். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒரு தெய்வீக உடன்படிக்கையை காமிக்குது. அப்போ தேவன் காலங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தல அப்படின்னா அவர் மேல நம்ம விசுவாசம் வச்சுட்டு நம்மளுடைய காரியம் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போஸ்தலர் 1:8 இதுதான் வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ளே உள்ள சொல்ல போனா இப்போ கிளைமேக்ஸ் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இது சின்ன பிள்ளைங்களும் நீங்க கவனிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானு இந்த காரியத்தை குறிச்சு ரொம்ப கிளியரா எழுதணும். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுல வந்து ஆர்டர் மாறக்கூடாது, வார்த்தைகளும் மாறக்கூடாது. முதலாவது எருசலேம், அடுத்தது யூதேயா முழுவதும், அடுத்தது சமாரியா, பின்னாடி வந்து பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இதுதான் வாக்கு தத்துவம். எப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. இந்த பரிசுத்த ஆவி வந்து பல காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம். நான் நிறைய சொன்னா டைம் பத்தாது. ஆனா ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். இது உங்களுக்கு வேணும்னா நான் வேத ஆதாரத்தோட இதை கொடுக்குறேன். ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள வந்து அவர் சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை நடத்துவார், நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஆவியானவர், புதிதாக்குகிற ஆவியானவர், வரங்களை கொடுக்கிற ஆவியானவர், ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஆவியானவர், நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நம்ம வந்து ஜெபிக்க தூண்டும் ஆவியானவர், பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், ஞானத்தையும் தெளிவையும் அடையும் ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர். அது இல்லாம ஆண்டவராக அவர் வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், வெளிப்பாடுகளை தரும் ஆவியானவர், சத்தியத்திலே நடத்துகிறவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், போதித்து நினைப்பூட்டும் ஆவியானவர், நம்மளை வந்து பெருக செய்யும் ஆவியானவர், நமக்குள்ள அசைவாடும் ஆவியானவர், பிரித்தெடுத்து அனுப்புகிற ஆவியானவர், சபையில வந்து நம்மளை வந்து இணைக்கிற ஆவியானவர், நம்மளை தைரியப்படுத்துகிற ஆவியானவர், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலி அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், அவருடைய எப்படி சொன்னா அவருடைய ஆட்டிடியூட் அப்படின்னு பார்த்தாலே வந்து மோர் தேன் 4000. ஆனா ஒரு 10-15 தான் நான் வாசித்திருக்கேன். ஆனா அதனாலதான் சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவில் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போ எருசலேம் சொல்லும் போது உள்ளூர். அப்போஸ்தலர் 1:7 பாக்குறோம். அதுக்கப்புறமா தான் யூதேயா அண்டை பகுதிகளில் இந்த சுவிசேஷம் பரவுகிறது. அப்போஸ்தலர் 8-12. அப்போஸ்தலர்கள் அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீங்க. ஆனா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அபிஷேகம் தான் நம்ம சபைக்கும் வேணும். நம்ம சபைக்கும் இருக்கிற இங்க கவனிக்கிற ஒவ்வொருவர் மேலும், அது மட்டும் இல்ல நம்மளுடைய குடும்பங்கள் மேலும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுச்சுன்னா இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நம்ம மாற முடியும். அதுதான் இதனுடைய மெயின். இந்த அப்போஸ்தலரை எடுத்த ஒரு மெயினான ரீசனே வந்து ஆண்டவருக்காக இருக்கிற இடத்துல எழும்பி பிரகாசிக்கணும். அந்த ஒரு தீப்பொறி வந்து நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பற்றுச்சுன்னு சொன்னா நிச்சயமா அவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். முதலாவது வந்து உள்ளூருக்குள்ள, அடுத்தது யூதேயா அண்டை பகுதிகளுக்குள்ள, சமாரியான்னு பார்க்கும்போது கலாச்சார வேற்றுமை இல்லாம எல்லா பக்கமும் போய் நம்ம ஊழியம் செய்யறத குறிக்கிறது. அடுத்தது வந்து பூமியின் கடைசி பரியந்தம், அதாவது உலகம் ஃபுல்லா குளோபல். அது வந்து 13-28 நம்ம பாக்குறோம். அவர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனதை பாக்குறோம். அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும். இந்த நைட் செய்தி எப்படி விரிவாக்குது? முதலாவது வந்து சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து எருசலேம்ல இருக்க சொன்னாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருசலேம்ல நம்மளுடைய விரிவடையணும், நற்செய்தி பணி வந்து விரிவடையணும். அடுத்தது யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், அடுத்தது வெளிப்புற வட்டம் தான் பூமியின் கடைசி பரியந்தம். மையப்புள்ளி வந்து
நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சொந்த ஊர்ல நம்ம ஊழியம் தொடங்கணும். அடுத்தது 2வது தான் பார்க்கும்போது யூதேயா முழுவதிலும். இது வந்து உங்களை சுற்றியுள்ள மக்கள் மற்றும் நம்மள போல இருக்கிற எல்லார்கிட்டயும் வந்து கலாச்சாரம், நம்ம சேம் கலாச்சாரம், அவங்கள்ட்ட வந்து இந்த நற்செய்தியை போய் சொல்லணும். 3வது தான் வந்து கடினமான பகுதி. நமக்கு வந்து விரும்பாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அந்த யாக்கோபின் கிணறு பக்கத்துல அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் வந்து அவர் வந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்டார். அந்த இடத்துல கூட அவங்க கேக்குறாங்க, நீங்க யூதனா இருக்க ஏன்ட்ட வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பல இடங்களுக்கு அந்த சமாரியாக்குள்ள நம்மளை வெறுக்கிறவங்களுக்கு மத்தியில, வேற கல்ச்சருக்கு மத்தியில நம்ம வந்து நிச்சயமா அவருடைய நற்செய்தியை கொண்டு போகணும். அடுத்ததுதான் பார்க்கும்போது எல்லைகள் அற்ற ஊழியம். அதாவது பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா மொழி பாஷைக்காரர்களுக்கும் இந்த சுவிசேஷம் போகணும். இது வந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த சாட்சியின் முறை வந்து எப்படின்னா, முதல்ல வந்து தைரியமா சொல்லணும். அப்போஸ்தலர் 4:13 வந்து பார்க்கும்போது அவங்க வந்து கல்வி அறிவில்லாதவர்கள் என்று அறியப்பட்டும் இயேசுவோடு இருந்த தைரியத்தை அவங்க வந்து காமிச்சாங்க. அதே இது அற்புதங்கள் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 3:6-8 இதே அற்புதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமா நம்மளை கொண்டும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம சபைக்குள்ள செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் முடவனை நடக்க, அவருடைய நாமம் தான் வேணும். நம்ம வந்து ரொம்ப பெருசா கத்தி கூப்பாடு போடணும்னு அவசியம் இல்ல. அவருடைய நாமத்துல முடவனை நடக்க செய்தது மூலம் அவங்க வந்து சாட்சிகளாய் நின்னாங்க. அடுத்தது வந்து ஒரு ஒற்றுமையான வாழ்வு. அந்த அப்போஸ்தலர் 2:44-46 பாக்குறோம். அவ்வளவு அழகா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்துச்சு. அன்புடன் வாழ்ந்தாங்க. யார குறிச்சும் குறை செய்யறது அந்த மாதிரிலாம் இல்ல. எல்லாம் தங்களுக்கு இருக்கிறத வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு நம்ம இனிமே அடுத்த அதிகாரத்துல அதெல்லாம் பார்க்கலாம். விசுவாசிகள் ஒருமனப்பட்ட அன்புடன் வாழ்ந்தது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருந்துச்சு. அவங்க வந்து மரணத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து சாட்சியா நின்னாங்க. எப்படி ஸ்தேவானை பாக்குறோம், அவர் வந்து ரத்த சாட்சியா மரிச்சாரு. அவர் மட்டும் ரத்த சாட்சியா மரிக்கல. அடுத்தடுத்து நீங்க பார்க்கும்போது பல அப்போஸ்தலர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஆவி வந்ததுனால ரத்த சாட்சியா அவங்க மரிச்சாங்க. இந்த அப்போஸ்தலர் 1:9 பார்க்கும்போது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இந்த ஒரு காரியத்தை நான் இன்னமும் வந்து காமிக்க விரும்புறேன். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பழைய ஏற்பாட்டுல நம்ம மேகம் பாக்குறோம். இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அவருடைய பிரசன்னத்தையும் மகிமையும் வழி நடத்துதலையும் இது குறிக்கிற ஒரு பெரிய அடையாளம் தான் இந்த மேகம். இயேசுவை மேகம் மேகம் எடுத்துக்கொண்டதற்கும் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களுக்கும் ஒரு சில ஆழமான தொடர்பு இருக்குது. இப்ப மேகம் சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னம் தங்கும் இடம். பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் தம்மை மேகத்தை கொண்டு வெளிப்படுத்தினார். நம்ம பாக்குறோம் யாத்திராகமம் 40:34-35 மோசே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சுட்டு அங்க இருந்து மேகம் தான் அது மேல இறங்குச்சு. அப்பதான் அவருடைய மகிமை வந்து அந்த இடத்தை நிரப்புனதுன்னு பாக்குறோம். மோசே கூட வந்து அந்த கூடாரத்துக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு அந்த மேகம் அவ்வளவு வல்லமையா இருந்துச்சாம். அப்ப அந்த மேகத்துக்கு வந்து ஒரு தேவனுடைய பிரசன்னத்தினால மூடக்கூடிய ஒரு வல்லமை. உண்மைன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:9 வந்து அதே மாதிரிதான் அவரை வந்து அப்படி கொண்டு போறத வந்து அவங்க கலிலேயர்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது வந்து தேவனுடைய மகிமைக்குள் அவர் வந்து பிரவேசிக்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம மேகம் வந்து ஒரு வழி நடத்துதலின் அடையாளம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ரொம்ப சிம்பிள். யாத்திராகமம் 13:21 பாக்குறோம். பகலில் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு முன் சென்று வழி நடத்தியது. இது வந்து ஒரு கைடு மாதிரி. அவர்களுக்கு வந்து மேகம் எழும்புச்சுன்னா அவங்க வந்து பிரயாணம் பண்ணுவாங்க. மேகம் வந்து தங்கிச்சுன்னு சொன்னா அவங்க வந்து பிரயாணத்தை நிறுத்திடுவாங்க. இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து இயேசு வந்து நமக்கு முன்னே வழிகாட்டும்படி பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நம்மளும் கூட அந்த மேகத்தின் வழியாக தான் ஏறி போக போறோம், ஒருவேளை மரணம் தாமதிக்குமானால். மேகம் வந்து ஒரு நியாய தீர்ப்பும் அதிகாரமும், அத்தாரிட்டி. அப்ப 7:13 தானியேல்ல பாக்குறோம். அவர் வந்து ஒரு தரிசனம் பாக்குறாரு. வானத்தின் மேகங்களுடனே மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வந்து அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். உண்மையில என்னன்னு பார்த்தா, இந்த தானியேல் கண்ட தீர்க்க தரிசனம் வந்து எல்லா அதிகாரத்தையுடைய ராஜாவாக பிதாவிடம் சென்றார் என்பதை அந்த மேகம் வந்து காமிக்குது. இது மேகம் வந்து ஒரு திரை. இதுல வந்து ஒரு அது பார்க்கும்போது யாத்திராகமம் 19:9
இதோ நான் ஒரு கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்று கர்த்தர் மோசையிடம் சொன்னார். உண்மை அதுல என்னன்னு பார்க்கும்போது, கார்மேகத்தில் அது வந்து பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் மாம்ச கண்ணால் அவங்க பார்ப்பது முடிஞ்சு இனி ஆவிக்குரிய கண்ணால விசுவாச கண்களால் அவரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது காரியத்தை இதுல நம்ம பார்க்கலாம். அந்த காலம் தொடங்கிருச்சு அப்படின்றதுக்கு தான் இது வந்து மேகம் ஒரு திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்தாப்புல அப்போஸ்தலர் 1:10 வந்து அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. இது லூக்கா 24:4 அப்போஸ்தலர் 1:10 நான் வந்து கம்பேர் பண்ணலாம்னு விரும்புறேன். இதுல லூக்கா 24:4 வந்து அவர் உயிர் தழும் போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 நபர்கள். அவங்க வந்து இப்ப அப்போஸ்தலர் 1:10 பார்க்கும்போது வெள்ளை வஸ்திரம் தரித்த 2 பேர்னு பாக்குறோம். இதனுடைய சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, லூக்கா 24:4 வந்து அந்த கல்லறைக்கு போய் அவங்க வந்து 2 பேர் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போய் நிற்கும் போது அந்த 9ஆம் வசனத்துல பாக்குறோம் 28:9 மத்தையும் கல்லறைகள் பயந்து இருக்க பெண்களுக்கு அந்த இடத்துல வந்து அவர் வந்து வெளிப்படுறாரு. அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் அது அப்படி இருந்துச்சு. அப்போஸ்தலர் 1:10 வந்து மலையில வந்து திகைச்சு நின்ற சீஷர்களுக்கு அவர் வந்து வழி நடத்துறத பாக்குறோம். அடுத்தது வந்து இதனுடைய செய்தி என்னன்னா, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். ஆனா அப்போஸ்தலர் 1:10 அவர் மீண்டும் வருவார் அப்படின்ற காரியத்தை நம்ம பாக்குறோம். இதுல என்ன அப்படின்னா, சீஷர்கள் வந்து அந்த மேகங்களுக்குள்ள வந்து மறைவா நின்னது வந்து இது ஒரு பிரிவின் வேதனை தான், இல்லாம இல்லை. அதே சமயம் ஒரு மாபெரும் அதிசயமான ஒரு சாட்சி. அதாவது எல்லா ஒரு காரியமும் வந்து மத்தேயு 18:16 பார்க்கும்போது எந்த ஒரு காரியமும் நிலைவரப்பட 2 பேர் வேணும். பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது 2 சாட்சிகள் வேணும். அது மாதிரிதான் இதுல 2 தூதர்கள் வர்றாங்க. யோவான் 8:17-18 பார்க்கும்போது அவர் வந்து இந்த சத்தியத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த சாட்சிகள் மூலமா முக்கியத்துவப்படுத்து பார்க்கும்போது பாவத்திற்கு மட்டுமல்ல ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்தவும் தேவை. 2 பேருடைய சாட்சி மெய் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குது. அது எங்க தெரியுமா? உபாகமம் 19:15 நான் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப 2 பேர். அடுத்தது பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:11 கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இது வந்து புறஜாதிகள, அதாவது கலிலேயா வந்து சொல்லும் போது புறஜாதிகளுடைய கலிலேயா. பழைய ஏற்பாட்டுல வந்து கலிலேயா பிரதேசம் வந்து ரொம்ப தாழ்வா பார்க்கப்பட்டுச்சு. அங்க வந்து ஒரு பெரிய ஒளி வரும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அங்க உள்ளவங்க வந்து அந்த இருள்ல இருந்து வந்தவங்க தான். இதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஏசாயா 9:1-2 முந்தின காலத்தில் கலிலேயா வந்து ரொம்ப துச்சமாக எண்ணினார்கள், பிந்தின காலத்துல மகிமைப்படுத்துவார். அதுலதான் அந்த வசனம் வருகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவங்களையே இதே கலிலேயா மனுஷர்களை தான் அந்த பெரிய வெளிச்சத்தை சுமந்து செல்ற ஒரு கருவியாக எருசலேம்ல இருந்து உலகத்தின் மையம் அங்கிருந்து எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் எடுத்து போடுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அப்போஸ்தலர்கள் தான். இதை நம்ம திரும்பி பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் தான் கலிலேயர்கள் என்பதற்கான ஆதாரங்கள். யூதாஸ் காரியத்தை தவிர மீது எல்லாரும் இந்த கலிலேயர்கள். இதுக்குள்ள சாட்டியும் டைம் இருந்தா நான் அதை சொல்லி முடிக்கிறேன். நானு இதனுடைய பேச்சு வழக்கு என்னன்னா, அங்க பார்க்கும்போது மத்தேயு 26:73 பார்க்கும்போது சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை அறிவிக்கிறது என்றார்கள். ஆனா அந்த எப்படி அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுடைய உச்சரிப்பு. இப்ப நம்ம ஷபலோத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த வார்த்தையை சொன்னா மட்டும்தான் உள்ளுக்குள்ள போக முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி இவர் வந்து இந்த பேச்சை வச்சே வந்து இவர் வந்து கலிலேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து திருநெல்வேலிக்காரவங்க, அவங்க வந்து திருச்சிக்காரவங்க, இவங்க மெட்ராஸ்ல உள்ளவங்க, கோயம்புத்தூர்ல உள்ளவங்கன்னு சொல்ற மாதிரி இந்த கலிலேயாவில இருக்கிறவங்க அப்படின்றது ரொம்ப ஈஸியா அவங்களுடைய பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா. ஆனா அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்து பரிசுத்த ஆவி வந்த போது அவங்க வந்து பல்வேறு பாஷைகளை பேசினாங்க. இதே கலிலேயர்கள் தான். அப்பதான் மனுஷர்கள் வந்து அவங்க வந்து இவங்க எல்லாம் சாதாரண கலிலேயர்கள் தானே, எப்படி வந்து இவங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஒரு சாட்சி.
அது என்னன்னு பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர் 2:7 எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இதனுடைய சரித்திர பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, அதற்கு அவர்கள் நீயும் கலிலேயனோ, ஆராய்ந்து பார், கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்றார்கள். யோவான் 7:52 பாக்குறோம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யூதேயாவில இருந்த மத தலைவர்கள் வந்து கலிலேயங்களை வந்து பிடிக்காதவங்க, அங்கிருந்து யாரும் தீர்க்கதரிசி எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்கள வந்து தாழ்வா அவங்கள வந்து வச்சிருந்தாங்க. கலிலேயர்ன்றது வந்து ஒரு இனம் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. அப்போ அந்த பகுதியை சேர்ந்தவங்கன்றனால வான தூதர்களும் மக்களும் அவர்களை கலிலேயராகிய மனுஷரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது கலிலேயராகிய மனுஷரே. அங்கிருந்த கலிலேய மனுஷர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இது பேதுரு வந்து பெத்சாயிதா கலிலேயா அந்த இடத்துல உள்ளவர். அவரு வந்து ஒரு மீனவர், மீன் பிடிக்கிற தொழில். அந்திரேயா அடுத்தது வந்து அந்திரேயா பார்க்கும்போது யோவான் 1:44 அவரும் பெத்சாயிதா கலிலேயா உள்ளவர். பேதுருவின் சகோதரர் வந்து மீனவர் தான். யாக்கோபு செபெதேயின் குமாரன் யாக்கோபு வந்து அவரும் வந்து அவருடைய பூர்வீகம் கலிலேயா, அவரும் வந்து ஒரு மீனவர் தான். யோவான் கலிலேயக்காரர் தான், இயேசுக்கு உள்ள அன்பான சீஷன் சொல்றோம் நம்ம. பிலிப்பு அவர் வந்து பெத்சாயிதா கலிலேயா பட்டணத்தை சேர்ந்தவங்க. நாத்தானியேலை வந்து இயேசுவிடம் அழைத்து, இவர் தான் பிலிப்பு தான் வந்தார், கூட்டிட்டு வந்தார். அடுத்தது வந்து பர்த்தலமேயு, கப்படற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 21:2 நம்ம வாசிக்கிறோம். கானா கலிலேயால தான் இருக்குது. அடுத்தது தோமா, யோவான் 21:2 பாக்குறோம், இதுவும் கலிலேயா தான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நேரில் கண்ட சாட்சி தோமா. மத்தேயு வந்து ஒரு லேவி, அத வந்து கப்பர்நகூம்ல இருந்து, அதுவும் கலிலேயா இடத்துல உள்ளதுதான். அவர் வந்து ஒரு ஆயக்காரன், வரி வசூலிப்பவர். யாக்கோபு அல்பேவின் குமாரன் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது இவரும் வந்து மார்க் 3:18 இதை குறிச்சு சொல்லியிருக்கிறது. இதுதான் சிறிய யாக்கோபுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். இவரும் வந்து கலிலேயக்காரர் தான். சீமோன் கானானியன் சொல்லிட்டு மத்தேயு 14 இருக்கிறத கலிலேயா. அவரும் கானானியன் என்பது இவருடைய தீவிர வைராக்கியத்தை, செலோத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரும் வந்து ஒரு கலிலேய பகுதியை சேர்ந்தவர் தான். யாக்கோபின் சகோதரர் யூதா வந்து ததேயு என்று அழைக்கப்படுவார்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். அதுவும் வந்து கலிலேயா. அப்போ புறஜாதிகளுடைய கலிலேயான்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் இருள் இருந்த பகுதிக்கு வந்து ஒரு ஒளி வருது. இதுல வேதவசன ஆதாரம் இப்பதான் படிச்சோம், ஏசாயா 9:1-2. அப்ப ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கும்போது புறக்கணிக்கப்பட்ட கலிலேயா வந்து இயேசுவின் ஊழியத்தாலும் சீஷர்களாலும் மகிமைப்பட்டதாங்க. ஆசீர்வாதம் என்னன்னு அங்க பார்க்கும்போது, இந்த கலிலேயாவாகிய நப்தலி கோத்திரத்தின் ஆசீர்வாதம் பெந்தைகோஸ்தே நாளில் ஒரு நற்செய்தியாக வெளிப்பட்டுச்சு. எளியவர்களை உயர்த்துறது, அதாவது சங்கீதம் 113:7-8 பாக்குறோம், படிப்பில்லாத ஒரு கலிலேய மனுஷர்களை கொண்டு தேவன் உலக ஞானிகளை அவர் வந்து வெட்கப்படுத்தினாரு. அடுத்தது மேசியாவுடைய வந்து வாசம். இயேசு வந்து பெத்லெஹேமில் இருந்தாலும் அவர் வந்து கலிலேயராகவே அவர் வந்து அறியப்பட்டாராம். ஏன்னா அவங்கதான் நிறைய அவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்காங்க. இதுவே வந்து சீஷர்களுக்கு ஒரு அடையாளமா கூட மாறிச்சு. இதனுடைய சாட்சி என்னன்னு பார்க்கணும். 2 தேவதூர்கள் வந்து இயேசுவின் வருகையை குறிச்சும் அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. அடுத்தது வந்து இயேசுவானவர் 1:11 வந்து அந்த 2வது பாட்டு எப்படின்னா, இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இது வந்து இயேசுவோடைய வருகையை குறிக்கிறது. இப்ப சரீர பிரகாரமான வருகை வந்து சகரியா 14:4 இந்த வசனங்கள்லாம் நீங்க எழுதி வைக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க. சரீர பிரகாரமான வருகை வந்து சகரியா 14:4 கண்களுக்கு தெரிந்த வருகை வந்து மத்தேயு 25:30, 1 தெசலோனிக்கேயர் 4:16 மேகங்களுடைய வருவார் அப்படின்ற காரியத்தையும் பாக்குறோம். வெளிப்படுத்தல் 1:7 பரலோகத்தை விட்டு வருவார். வெளிப்படுத்தல் 21:2-10 பாக்குறோம். இந்த கிறிஸ்தவத்தோடைய முக்கியமான காரியம் வந்து எப்படியாவது ஆண்டவர் வருவார் அப்படின்ற ஒரு எதிர்நோக்குதல் தான். இந்த வசனத்துல வந்து தூதர்கள் வந்து சொல்றாங்க, எப்படி அப்படியே இந்த சேம் வே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அவர் வந்து சரீர பிரகாரமாக வருவார், ஆவியாக அல்ல, ரகசியமாக அல்ல. அப்படி எப்படி இயேசு போனாரோ ஆரவாரத்தோடும் பிரதான தூதாரோடும் தேவ எக்காலத்தோடும் அவருடைய வருகை இருக்குது. அவருடைய வருகையை நம்ம எதிர்கொள்வோம். இதோட இந்த கிளாஸை நான் நிறுத்திட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமா நேசித்து வளர்த்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொஞ்சம் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா.
அப்ப நாங்க என்ன காரியத்தை கேட்டோமோ அதற்கு உண்மையாய் உமக்கு செவி கொடுத்து கர்த்தாவே அதன்படி ஜீவிக்க ஒரு உன்னத பலத்தினால் எங்களை இடைகட்டும்படியாய் கூட கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஞானத்தினால அல்ல கர்த்தாவே, அறிவினால் அல்ல அப்பா, எங்களுக்குள்ள உங்களை வச்சு நாங்க கர்த்தாவே இன்னும் உங்களுக்குள்ள நாங்கள் வேறுன்ற அப்பா. யாக்கோபு கர்த்தாவே கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்தான்னு சொல்லுது போல எங்கள் ஒவ்வொருவரையும் கனியுள்ள ஜீவிதம் செய்ய உதவி செய்யும். துதிகன மகிமை யாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.